ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் தெரிஞ்சதுன்னா ஷாக் ஆயிடுவீங்க. மோர் ஆயில் இஸ் ஈக்குவல் டு மோர் ஹேர் வாஷ் இஸ் ஈக்குவல் டு மோர் ஹேர் ஃபால். எஸ்ங்க, இது ட்ரூத் தான். இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா லெஸ் இஸ் மோர். நிறைய ஆயில் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. லெஸ்ஸான ஆயில் இருந்தாலும் கரெக்டாக அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஹேர் நல்லா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 2, எப்போ ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்கேல்ப் மசாஜ் கொடுங்க. எதுக்காக ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணணும்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்கன்னா, ஸ்கேல்ப் மசாஜ் பண்றப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ அதனால உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கம்மியாகும், பிளஸ் ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 3, இது ரொம்ப முக்கியங்க. நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஹேர் ஆயிலை சூஸ் பண்றீங்கன்னா அது உங்க ஹேர் ஃபாலை ட்ரிகர் பண்ணாம இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஹேர் ஆயில் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கலனாலும் ஹேர் ஃபாலை ட்ரிகர் பண்ணாம இருக்கணும் இல்லையா? கம்மியான இன்கிரீடியன்ஸ் ரைட்டான போர்ஷன்ல இருந்ததுனாவே உங்க ஹேருக்கான க்ரோத் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நம்மளோட பிரக்ரதா ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும்.